நான் 19 வயசுல அப்போ பாத்தீங்கன்னா டீனேஜ் பொண்ணா இருந்தேன். அப்போ பேசுனதை வச்சு இப்போ ஏன் ஜட்ஜ் பண்றீங்க? இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, சாரி அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க மிருணால் தாக்கூர். என்னாச்சு, ஏன் மன்னிப்பு கேட்டாங்க பாத்துருவோமா? மிருணால் தாக்கூர் பல மொழிகள்ல முக்கியமான படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளை சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரீசெண்டா கூட பார்த்திருப்போம், தனுஷுக்கும் அவங்களுக்கும் காதல் அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அந்த வகையில அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே பேசிட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழல தான் முன்னாடி அவங்க பேசின ஒரு இன்டர்வியூ ரீசெண்டா பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிபாஷா பாசு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆண் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த விதத்துலன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கா இருக்கிறாங்க, பாடி பில்டரா இருக்கிறாங்க, சோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அத நிறைய பேர் இப்ப வெட்டி ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிபாஷா பாசு வரைக்கும் போயிட்டு அவங்க அதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பெண்களே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சோ அப்படியே இருந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் பலசாலிகளா இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த பழைய காலத்துல சொல்ற மாதிரி பெண்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க, அதை விட்டுட்டு வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஐயோ முன்னாடி நம்ம அப்படி பேசிட்டோம் அப்படின்னு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க மிருணால் தாக்கூர். அந்த வகையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 19 வயசுல நான் அப்போ டீனேஜ் பொண்ணா இருந்தேன், சில முட்டாள்தனமான விஷயங்களை நான் பேசிட்டேன். நான் பேசின வார்த்தை எந்த அளவுக்கு ஒருத்தர் காயப்படுத்தும் அப்படின்னு எனக்கு அப்ப புரியலங்க. ஆனா இப்போ நான் அதுக்காக உண்மையாவே பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமே கிடையாது. நான் விளையாட்டா பேசினது எவ்வளவு பெரிய வினையா போய் முடியும் அப்படின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு, அப்ப இருக்கிறப்ப அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு புரிதல் இருந்துச்சு. ஆனா இப்போதான் அழகு அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலயும் இருக்கு அப்படின்னு காலப்போக்கில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போதான் எனக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க மிருணால் தாக்கூர். ஸோ இதன் மூலமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க மிருணால் தாக்கூர். ஸோ இதுக்கு மீண்டும் பிபாஷா பாசு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்களா, பதிலடி கொடுப்பாங்களா, இல்லை இந்த மன்னிப்பு கேட்டுட்டு ஓகே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸை போடுவாங்களா அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.